ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. 1000 முறை நன்றி சொல்லப் போகிறாய் இந்த சாயப்பாவுக்கு. என் மீதும் உன் வாழ்வின் மீதும் மிகுந்த நம்பிக்கை வேண்டும் உனக்கு. முதலில் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். எதிர்காலத்தின் மீது அதீத நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் உனக்கு எல்லாமே உனக்கு எதிராக போனாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எதற்கும் எல்லாற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆம் செல்லமே, நல்லவர் எப்போதும் தோற்பதில்லை. அதை முதலில் தெரிந்துக்கோ. நல்லவர் என்றுமே தோற்பதில்லை. நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல, அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றின் மீது முதலில் நம்பிக்கை வை. ஆகவே நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது ஒவ்வொன்றாக உனக்கு நடைபெறப் போகிறது. பிறகு உனக்கான ஒரு அதிசயமும் நடக்கப் போகிறது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது. நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னை சரணடைந்த பின் உன் கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற பேச்சுக்கே இடமில்லை. சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது. தாய் தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது போலத்தான் உன் இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகின்றேன். இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது உனக்கு அனைத்தும் செய்வேன். ஒவ்வொன்றாக பயப்படாதிரே. பலம் கொண்டு திடமான மனதுடன் இரு. உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு விலகிவிடவும் மாட்டேன். எது வந்தாலும் கலங்கக்கூடாது. அதை தாங்கக்கூடிய சக்தியும் உனக்கு நிச்சயம் கொடுப்பேன். அதிலிருந்து தப்பிக்கின்ற வழிகள் அனைத்தையும் உருவாக்கி கொடுப்பேன் உனக்கு. பின் இருப்பது நான் தானே. உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன். எப்போதும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இரு. கஷ்டம் வந்தால் துவண்டு போகக்கூடாது. அது உன் பூர்வ ஜென்ம கர்மம். இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதுபோலத்தான் கஷ்டத்தையும் ஏற்று என் மீது பாரத்தை போட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். ஏனென்றால் உன்னோடு நான் இருப்பதால் நீ ஜெயிக்கத்தானே போகிறாய். மரத்தின் பெயரை கூறி பழங்களை விற்கும் கலிகாலத்தில் உன்னை பார்க்கையில் எனக்கு மிகவும் கர்வமாக உள்ளது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் தெரியாமல் சிரித்த முகத்துடன் தெரிகிறாய். மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் துடிக்கின்றாய். அது மட்டுமில்லை, உன்னை கேவலப்படுத்தியவர்கள் முன் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுகின்றாய். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் நினைத்து பார்த்தால் எனக்கே மூச்சு முட்டுகிறது. இன்று மட்டுமல்ல, இனி என்றுமே என் பிள்ளையை கண் இமை போல காப்பேன். ஒரு நொடி கூட இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடுமுரடாகத்தான் இருக்கும். அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது. அப்படித்தானே? ஆனால் அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே. அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உனக்கு இருக்கின்றதா என்று அடையாளம் காண்பிக்கும் இடம்தான் அந்த பள்ளம். அதே மாதிரி அந்த பள்ளங்களை எல்லாம் நீ தாண்டி விட்டால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதானே அர்த்தம். வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கின்றது. என் கருவில் நீ பத்திரமாக உள்ளாய். உன் குடும்பத்தையும் என் கருவறையில்தான் சுமக்கின்றேன். அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை. நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் செல்லமே. வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி தேவை என்றால் உனக்கு உதவியவர்களுக்கு அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, சூழ்நிலைகளை அணுகும் முறைகள், விடாமுயற்சி, பொறுமை, கடைசி வரும் போராடும் தன்னம்பிக்கை, இவையெல்லாம் தான் உன் வெற்றிக்கான படிகள். நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும்.
அந்த காலம் நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும். உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழிமாறுவார்கள், தடம் மாறுவார்கள். நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும் போது மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும். இது என்ன வாழ்க்கை என்றும் எதற்கு இந்த வாழ்க்கை என்றும் பல கேள்விகள் உன் ஆழ் மனதை ஆட்டி பிடிக்கும். எல்லாமே உன்னை விட்டு போனதை போன்று ஒரு உணர்வு. நமக்கு என்று யாருமே இல்லை என்ற ஏக்கம். நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே சாயி என்ற வழி. இவையெல்லாம் உன்னை நொறுங்க வைக்கும். ஒவ்வொரு முறையும் நீ வழியால் துடிப்பாய். அதனால் உடைந்து விடாதே, ஒடிந்து விடாதே. மீண்டு வா, அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வா. ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை பெறுவதால் புதிதாக பிறக்கிறோம் என்று நினைத்துக்கொள். இனி வரும் காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். இதோ இந்த சாயப்பா கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானது, ஆழமானதாகத்தான் இருக்கிறது. கடந்து வா, துணிச்சலோடு ஏறி வா, நான் பார்த்து கொள்கிறேன். பயப்பட மட்டும் செய்து விடாதே. ஏனென்றால் மனம் கண்ணாடி போன்றது. அதனால் மனம் உடைந்தது என்கிறார்கள். தற்போது உன் மனதை உடைந்த உன் மனதை ஒட்ட வைக்க முயற்சிக்காமல் புதிய கண்ணாடியை உருவாக்கு. அதில் புது மனிதனாக உன்னை பார். நிச்சயம் உன் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்வில் தெளிவடையும், மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். என் செல்லமே, கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை ஏமாற்றியவர்களை நகற்றிவை, தூரவை. எதையும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி செய்த அவர்களுக்கு இந்த சாயப்பா நிச்சயமாக நல்லதொரு பாடத்தை அவர்களுக்கு நான் புகட்டி விடுவேன். நீ எதையும் வெளிக்காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதானே. அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக ஏன் செலவிடப் போகிறாயா? கடந்த காலத்தை மறந்துவிடு. எதிர்காலத்தை என் கையில் கொடுத்து விடு. புது மனிதனாக வாழ்வின் புது பாதையில் ஆரம்பத்தில் செல்லப் போகிறாய். ஆம் செல்லமே, இனி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். சந்தோஷப்பட உன் வாழ்வில் நிறைய இருக்கிறது. உன் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும். இனி உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை, நல்லதொரு நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள். இனி நடப்பவை எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? உனக்காக தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே என்று தான் சொல்கிறேன். அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். உன் உழைப்பு அதில் இருக்க வேண்டும், உன் நம்பிக்கை அதில் இருக்க வேண்டும், உன் பொறுமை அதில் இருக்க வேண்டும். அப்படி எல்லாம் இருந்தால் நீ நிச்சயமாக நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெற்று வாழ்க்கை வளமாக வாழ்வாய். அந்த நேரத்தில் சாயி சாயி என்று 1000 முறை எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு. ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.